இப்போ எல்லாரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறாங்க, எல்எல்எம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் யாரானு ஒருத்தர் இப்போ டிஆர்ஹெச்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது எங்ககிட்ட தான் வருது, எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ரெகுலேட்டர். அந்த டிஆர்ஹெச்பி அது உள்ளே போட்டால் அது 4 தன்னுடைய ரிப்போர்ட்டை தருது. எஸ்எம்இ செபி கம்ப்ளைன்ஸ் என்னன்றதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு, பிஎஸ்சி அடிஷ்னலாக போட்டிருக்கிற கண்டிஷன் பற்றி ஒரு ரிப்போர்ட்டு, பிஎஸ்சி மனத்தில் சந்தேகாஸ்பதமாக எதெல்லாம் இருக்க முடியுமோ அவற்றை ஒன்று திரட்டி இன்னி வரைக்கும் தெரிஞ்சது தனியாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அந்த லிஸ்டில் எங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி எதான் வந்ததுன்னா அதை பற்றி சொல்கிறது. அதை தவிர இந்த கம்பெனியில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் பலவிதமான பெயர்கள் வேறு ஏதான வெப்சைட்லேயோ, கம்பெனி அஃபேர்ஸோட வெப்சைட்லேயோ, கூகுள்லேயோ, இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்லேயோ, சிபிஐலேயோ எங்கேயாவது இருந்தால் அதை பற்றி கொடுப்பது 4வது ரிப்போர்ட். இந்த 4ஐயும் நாங்கள் முன்னாடி மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட சில வாரங்கள் எடுக்கக்கூடியதை சில மணித்துளிகளில் இது பண்ணி தருது. இப்போ என்ன பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டேஜாக அதன் ஒரு பகுதியை எங்களோட வெப்சைட்டில் போட்டு மர்ச்சன்ட் பேங்கருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டோம். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அனுப்புங்க. செபி கண்டிஷன்ஸ் கம்ப்ளை ஆகிருக்கா, பிஎஸ்சி கண்டிஷன்ஸ் கம்ப்ளை ஆகிருக்கான்னு. நேரம் வீணாகாமல் தடுக்கக்கூடியதாக அமைவதோடு அல்லாமல் கம்ப்ளைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு சாத்தியக்கூறாக அமையுங்கிறதுல இது ஒரு முதல் படியில் கால் எடுத்து வச்சிருக்கோம். மேலும் இது வளர்ந்து இன்னும் பல முயற்சிகள் எடுப்பதற்கான எண்ணங்கள் மனசில் இருக்குது. காலப்போக்கில் அவைகளையும் செய்வோம். நாம் மட்டும் சொல்லலை, யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் சொல்கிறாங்க, உலகம் முழுக்க ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் உலக வளர்ச்சிக்கு ஹேத்துவாக அமையும் ஒரு பெரிய முதுகெலும்புன்னு அவங்களுடைய கணிப்பு. நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்ததாக பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது எஸ்எம்இ தான். அதனால் அதனுடைய மேம்பாட்டுக்காக உழைப்பது இந்த நாட்டின் மக்களான நமக்கு ஒரு பெரிய கடமை.